சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வரும் வடமாநில தொழிலாளர்கள் 2 பேர் மீது ஆயுதங்களால் கொடூர தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்கி கேட்கலாம். ஜெகநாத், வணக்கம். தற்போது சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் வடமாநில தொழிலாளர்கள் மீது தாக்குதல் நடத்தியதற்கான பின்னணி என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? 2 பேரின் நிலை என்னவாக இருக்கிறது? வணக்கம். ஒடிஷா மாநிலம் கட்டாக் பகுதியைச் சேர்ந்த மோனீஸ்வரன் மற்றும் சுஷாந்த் ஆகிய இருவரும் பாத்தீங்கன்னா மண்ணூர் அருகே வைகை ஆற்று பகுதியில நேற்று இரவு இயற்கை உபாதைக்காக சென்ற போது மது போதையில் இருந்ததாக கூறப்படும் அடையாளம் தெரியாத கும்பல் திடீரென அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக ஆயுதங்களுடன் தாக்கியதுல மோனீஸ்வரன் மற்றும் சுஷாந்த் ஆகிய இருவருக்கும் உடலில் பல்வேறு பகுதிகளில் பலத்த காயங்கள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அப்பகுதி பொதுமக்கள் அவர்களை மீட்டு உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். முதலில் திருப்புவனம் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் பின்னர் மேல் சிகிச்சைக்காக தற்போது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்கு தற்போது அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து பார்த்தீங்கன்னா தகவல் இருந்த திருப்புவனம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கே விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டார்கள். தாக்குதல் நடத்திய கும்பல் யார், தாக்குதலுக்கான காரணம் என்ன, வெளிமாநில தொழிலாளர்கள் குறிவிக்கப்பட்டு அவர்களை தாக்கியிருக்கிறார்களா என்ற கோணத்தில் தற்போது காவல்துறையினர் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை கைது செய்யும் நடவடிக்கையிலும் தற்போது காவல்துறை எடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தாக்குதல் சம்பவமானது தற்போது திருப்புவனம் மற்றும் சுற்றுவட்ட பகுதிகளில் மிகவும் மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. வடமாநில தொழிலாளர்களை குறிவைத்து தாக்கியவர்கள் என்ற கேள்வியில் தற்போது அந்த கோணத்தில் காவல்துறை விசாரணை நடத்தி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத்.